அனைவருக்கும் வணக்கம். எளிமின் வெளிமின் குறிசாரம்பர ஆயிராத வலிமின் சுவாமி விவேகானந்தர். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி திருச்சி மார்க்கெட்டை பார்க்க போகிறோம். திருச்சி மார்க்கெட்டில் மாங்காய் ஒரு இடத்துல இறங்கிட்டு இருந்துச்சு. அதையும் இது காலிஃப்ளவர், முட்டைக்கோசு லாரி நின்றுட்டு இருந்துச்சு. அதையும் பார்த்தப்ப முட்டைக்கோசு பொறுத்த வரைக்கும் ஊட்டியிலேருந்து தான் அதிகமாக வரும். முட்டைக்கோசுலாம் கொஞ்சம் விலை கம்மியாகவே இருக்கும், பெரிய முட்டைக்கோசுலாம். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து மாம்பழம். மாங்காய் பழம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கடையில் வந்து மார்க்கெட்டில் லோடு இறங்கிட்டு இருந்துச்சு. செந்தூர் மாம்பழமும் கோமாங்காய் இறங்கிடுது. கோமாங்காய் பொறுத்த வரைக்கும் ஒரு 60 ரூபா 65 ரூபா போகும்னு நினைக்கிறேன். செந்தூரம் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மார்க்கெட்டு ஒரு 55லேருந்து 60-65 ரூபா வரைக்கும் கூட போகலாம், வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி ஓனர்கிட்ட நான் டேரெக்டாக பேச முடியல, ஏன்னா அவங்க கொஞ்சம் பிஸியாகவே இருந்தாங்க. இந்த குச்சியில் தான் பறிப்பாங்க மாங்காய். ஓனர் நீ கொடுக்க முடியாட்டாங்க, மொத்தமாக ஏழை விடுறாடா இது மாங்காய். திருச்சியில் நீங்கள் இருந்தீங்கன்னா இங்கே போய் மாம்பழம் கடை போய் பாருங்கள். ஒரு இல்லாட்டி இதெல்லாம் 25 ரூபா தான் ஒரு கிலோ சொன்னாங்க. ஏதாவது உங்களுக்கு விசேஷம் இந்த மாதிரினா உங்களுக்கு எதாவது மாங்காய் எல்லாம் தேவைப்படுச்சுன்னா இந்த கடையில் போய் வாங்கினா கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். ஒரு வெளியே வாங்கப்போ ஒரு 30 ரூபா 35 ரூபா வரப்போ இங்கே 25 ரூபாய்க்கு இந்த மாங்காய் கோமாங்காய்லாம் கிடைக்குதுன்னா பரவாயில்ல. கோமாங்காய் 25 ரூபா சொன்னாங்க. இவங்கள்ட்ட வெளி ஊரில் வந்து திருச்சி விட்டு வரவங்களுக்கு காய் வந்து இறங்கிட்டே இருந்துச்சு. அப்படியே மொத்தமாக ஒரு அண்ணன் தான் வீடியோ எடுக்க சொன்னாங்க. அந்த அண்ணன் நான் காட்ட முடியல, ஏன்னா அவங்க வெளியே போயிட்டாங்க. டக்கு நான் வீடியோ எடுக்கிறதுக்குள்ள என்ன தேங்க்ஸ்ண்ணே. இந்த காய் அதுலேயும் மரம் இறங்கிட்டு இருந்துச்சு. ஓனர் அப்படி பில் எழுதிட்டு இருந்தாங்க அங்கே ஆட்டோக்கு போய் நேற்று. நீங்கள் இங்கே வந்து வாங்குறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கும். அதான் பெனிஃபிட், வேறு ஒன்றும் பெனிஃபிட் இல்லை. அதே மாதிரி நீங்கள் பச்சை மாங்காய் வாங்கினா கெமிக்கல்லாம் வைக்க மாட்டாங்க. பச்சை மாங்காயில் நீங்கள் வந்து வைக்கோல் இந்த மாதிரி அரிசி இந்த மாதிரி போட்டு பழுக்க வச்சு வாங்கிக்கலாம். ஏன்னா பழுக்கு தான் எனக்கு தெரியல, அதுவும் ஒரு இதுக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் நல்லா பழம் விட்டு காயாக இருந்துச்சுன்னா வாங்கிக்கலாம். இங்கே பெரும்பாலும் மார்க்கெட்லாம் திருப்பூர் மார்க்கெட்லாம் பார்த்திங்கன்னா பழமாகவே தோட்டத்துலேருந்து வரப்பே ஒரு சில காயெல்லாம் வரும். அதெல்லாம் பார்த்து வாங்கிக்கலாம். நான் நிறைய தடவை வாங்கியிருக்கேன் அந்த மாதிரி. இந்த நொங்கு வெட்டுறது திருச்சியில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வெட்டிகிட்டு இருந்தாங்க, அதனால தான் இந்த வீடியோ எடுத்தேன். இந்த வீடியோவை நான் ஷார்ட்ஸில் போட்டுருக்கேன். அடுத்து நம்ம பார்க்குறது வெள்ளரி பழம், அரசாணிக்காய், இந்த மாதிரி காயெல்லாம் பார்க்குறோம். இந்த காயெல்லாம் பார்த்திங்கன்னா ஹோல்சேலாக உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த காயை பொறுத்த வரைக்கும் விலை கம்மியாக கிடைக்கும். அரசாணிக்காய், பூசணிக்காய் அதெல்லாம் கம்மியாக கிடைக்கும். நீங்கள் எதாவது கல்யாணம் இந்த மாதிரிலாம் வச்சுருந்தீங்கன்னா, நீங்கள் கூட்டு பொரியல் வைக்கிற மாதிரி இருந்தால் முட்டைக்கோசு இதெல்லாம் ஊட்டியில் ரொம்ப விலை கம்மி. ஊட்டிக்காய் திருப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி எவ்வளோன்னு எனக்கு கேட்டேன், ஒரு முட்டைக்கோசு ஒரு கிலோ 9 ரூபான்னு சொன்னாங்க ஹோல்சேல் ரேட்டு. ஆனால் அது கொஞ்சம் பெரிய முட்டைக்கோஸாக இருக்கும். அது மாதிரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் இதெல்லாம் பட்ஜெட்டு உங்களுக்கு ரொம்ப கம்மியாகும். அது மாதிரி அரசாணிக்காய், மஞ்சள் பூசணிக்காயும் ஒரு கிலோ வந்து ஹோல்சேலாக வாங்குறப்ப கம்மியாக இருக்கும். அதுவும் உங்களுக்கு அப்போதைக்கு மார்க்கெட் நிலவரத்தை பார்த்து வாங்கிங்க. அதே மாதிரி வாழைக்காய் விலை கம்மியாக எங்கேயா கிடச்சுன்னா அதுவும் உங்களுக்கு பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹோட்டலில் வந்து எப்பொழுதுமே வாழைக்காயும் அரசாணிக்காய் தான் கூட்டு பொரியல் வைப்பாங்க. அது கொஞ்சம் விலை பட்ஜெட்டில் கொஞ்சம் நமக்கு கம்மியாகும். இது வந்து பூசணிக்காய், இந்த பூசணிக்காய் விலை கம்மி. அதான் உங்களுக்கு தேவைப்பட்டா